பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். புரி வச்சா யார விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மேளுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் 3 நாள் அரசுமுறை பயணமாக மொரோக்கோவுக்கு செல்ல உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை எலிசே அறிவித்துள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அக்டோபர் 28ஆம் தேதி மொரோக்கோவுக்கு 3 நாள் அரசு பயணத்தை அவர் தொடங்க இருக்கின்றார். 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்காகவே இந்த பயணம் அமைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 நாடுகளுக்கும் இடையேயான பதட்டமான உறவின் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் 3 நாள் அரசுமுறை பயணமாக அக்டோபர் 28ஆம் தேதி மொரோக்கோ செல்கின்றார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவரின் மொரோக்கோ வருகை தொடர்பாக மொரோக்கோ அரச மாளிகை திங்கட்கிழமை ஓர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த பயணம் ஆழமாக வேரூன்றிய உறுதியான கூட்டாண்மையின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளின் ஆழத்தை பிரதிபலிக்கின்றது என்று அரண்மனை அறிக்கை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் வரவு செலவு திட்டம் 2025 உரை நிராகரிப்புக்கான பிரேரணையை லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் திரும்ப பெற்றுள்ளது. தேசிய சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டம் 2025 முதல் பகுதியின் பரீட்சிப்புக்கு முன்னர் அதனை நிராகரிப்பதற்கான ஒரு பிரேரணையை முன்வைப்பதாக லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் அறிவித்திருந்தது. 60 பில்லியன் சேமிப்பை வழங்கும் 2025ஆம் ஆண்டிற்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட வருவாய் பகுதியின் ஆய்வு அக்டோபர் 21ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை நாடாளுமன்றத்தில் தொடங்கியது. வரவு செலவு திட்ட வருவாய் பகுதி நிதிக்குழுவில் விவாதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட 48 மணி நேரத்திற்கு பின்னர் பொது அமர்வில் வரவு செலவு திட்ட உரைகளுக்கு வழக்கம் போலான பதட்டமான நிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சில முக்கிய நடவடிக்கைகளின் எதிர்ப்பு மிஷேல் பார்னியரின் சில ஆதரவாளர்களுக்கு எதிராக வரும். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. பரிசில் அக்டோபர் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மார்க்ஸ் டோமா தேவாலய கலை அரங்கில் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் 19வது தடவையாக பெருமையுடன் வழங்கும் தென்னங்கீற்று கலை மாலை. தாயக கலைஞர் தேசப்பாடகர் சாந்தன் அவர்களின் புதல்வர் கோகுலன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். பாடல்கள் பாடி மகிழ்விக்கின்றார். ஆசைப்பட்ட எங்க ஊரு மண்ணிலதான்
அந்த இன்பம் இப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான். நடனம், நாடகம், மண்ணின் மைந்தர்கள் மதிப்பளிப்பு, அறிவுத்திறன் போட்டி பரிசளிப்பு என பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பிரதம விருந்தினர் மண்ணின் மைந்தர் நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள். நுழைவு இலவசம். அனைவரும் அன்போடு வரவேற்கப்படுகின்றீர்கள். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்ஸ் வரவு செலவு திட்டத்தில் பொது செலவினங்களின் மதிப்பாய்வு 2027 ஆண்டுக்குள் குறைந்தபட்சம் 5 பில்லியன் யூரோவை குறைக்கும் வகையில் மறு ஆய்வு செய்வதாக பொருளாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நடுத்தர கால அறிக்கையின் பொழுது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். வரவு செலவு திட்டம் தொடர்பாக கடினமான விவாதங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அரசியல் அமைப்பின் 49.3வது பிரிவை பயன்படுத்துவது மறுக்க முடியாதது என வலதுசாரி குடியரசுக் கட்சி உறுப்பினரும் சட்டமன்றத்தின் நிதிக்குழுவின் துணைத் தலைவருமான வெரோனிக் லுவாய்ஷி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திங்கட்கிழமை மாலை பொது அமர்வில் வரவு செலவு திட்டத்தை ஆராய தொடங்கினார்கள். விவாதங்கள் மிகவும் பதட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதன் மூலம் பேனியே அரசாங்கம் அச்சுறுத்தப்படுகிறது. பேனியரின் அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு மாதத்திற்குள் முழு பலத்துடன் மிகவும் தீவிரமான விடயங்கள் தொடங்கியுள்ளன. 2025 வரவு செலவு திட்டத்தில் மிகவும் முக்கியமான சேமிப்பை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அரசாங்கம் 60 பில்லியன் யூரோவை வரவு செலவு திட்டத்தில் மீதப்படுத்த முயற்சிக்கிறது. இடதுசாரிகள் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றனர். பல நாட்கள் அல்லது பல வாரங்களாக நடைபெறப் போகும் விவாதங்களை அடுத்து பிரதமரின் முடிவுகளை பொறுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரெஞ்சு மக்களின் பணப்பையை பாதிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடுவார்கள். உரை ஆய்வு செய்யப்படுவதை லா பிரான்ஸ் இன்சூமிஸ் தடுக்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் பொது அமர்வில் விவாதிக்கப்படாமலும் இருக்கலாம். லா பிரான்ஸ் இன்சூமிஸ் நிராகரிப்புக்காக ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளது. திங்கட்கிழமை காலை தீவிர இடதுசாரி இயக்கத்தின் நிர்வாகிகளான எரிக் கொக்ரில் மற்றும் கிளெமோன்ஸ் குத்தே இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விதி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் விவாதம் தடுக்கப்படும். பிரான்சின் முன்னணி வகிக்கும் வலி நிவாரண மாத்திரையாகிய டொலிப்ரான் தயாரிப்பை பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு பின்னரும் சனோஃபி அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்பனை செய்துள்ளது. பிரெஞ்சு மருந்து நிறுவனமான சனோஃபி அதன் நுகர்வோர் சுகாதார பிரிவான ஒபெல்லாவின் கட்டுப்பாட்டு பகுதிகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்கும் திட்டத்தை உறுதி செய்துள்ளது. டொலிப்ரான் என்பது பிரான்சில் மிதமான வலி மற்றும் காய்ச்சலை குணப்படுத்த பயன்படும் மாத்திரை. இந்த செயல்பாடு ஒரு புதிய அரசியல் பின்னடைவை தூண்டியுள்ளது. இந்த ஒப்பந்தம் முக்கிய மருந்துகளின் மீதான இறையாண்மையை இழக்கும் என்ற அச்சத்தால் தூண்டப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மூலோபாய துறைகளை பாதுகாப்பதற்கான அதிகாரங்களை பயன்படுத்தி விற்பனையை தடுக்க வேண்டும் என்று
தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியின் மனுவல் பொம்பா தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளும் தொழிற்சங்கங்களும் சனோஃபியால் முன்மொழியப்பட்ட 16 பில்லியன் யூரோவுக்கு அமெரிக்க நிறுவனத்திற்கு ஒபேலாவின் கட்டுப்பாட்டை கொண்டு வருவது தொடர்பாக விமர்சித்துள்ளன. டொலிப்ரனை வலி நிவாரண மருந்தை அமெரிக்காவுக்கு விற்கும் திட்டம் குறித்து பிரெஞ்சு மக்களும் கண்டன குரல் எழுப்பியுள்ளனர். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் பாராசிட்டமால் தயாரிப்பாளர்கள் அமெரிக்க நிறுவனத்திடம் விற்பனை செய்து பிரான்ஸை விட்டு வெளியேறினால் அந்த நிறுவனத்திற்கு மில்லியன் கணக்கான அபராதம் விதிக்கப்படும் என்று பிரான்ஸ் அச்சுறுத்தல் வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ் மருந்து தயாரிப்பு நிறுவனமான சனோஃபியின் துணை நிறுவனத்தை வாங்கும் அமெரிக்க தனியார் பங்கு நிறுவனத்தை பிரான்சுக்கு வெளியே வேலைகள் அல்லது மருந்து உற்பத்தியை மாற்ற முயற்சித்தால் மில்லியன் கணக்கான யூரோ அபராதம் விதிக்கப்படும் என்று பிரெஞ்சு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சனோஃபி துணை நிறுவனமான ஒபேலா மீது கட்டுப்பாட்டை விதிக்க பிரான்ஸ் அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஒபேலா பாராசிட்டமால் போன்ற மாத்திரைகளை உற்பத்தி செய்கின்றது. ஒபேலாவின் 50% பங்குகளை சுமார் 16 பில்லியனுக்கு வாங்குவதற்கு அமெரிக்க நிதி நிறுவனத்துடன் பிரத்யேக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சனோஃபி அறிவித்துள்ளது. தடுப்பூசிகள் மற்றும் புதுவகை மருந்துகளில் கவனம் செலுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஒபேலாவை விற்பனை செய்வதாக சனோஃபி தெரிவித்திருக்கிறது. பிரெஞ்சு அரசாங்கம் ஒப்பந்தத்திற்கு எதிரான பின்னடைவுக்கு பதிலளித்துள்ளது. இந்த உத்தரவாதங்கள் மிகவும் கடுமையான உறுதியுடன் மதிக்கப்படுவதை உறுதி செய்ய உடனடி மற்றும் தொலைநோக்கு தடைகள் இருக்கும் என்று பொருளாதார அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். பிரான்சில் ஒபேலா தனது 2 தொழிற்சாலைகளில் உற்பத்தியை நிறுத்தினால் 40 மில்லியன் யூரோ அபராதம் செலுத்த வேண்டும். இது பிரான்சின் எங்கும் நிறைந்திருக்கும் மஞ்சள் பெட்டியான டொலிப்ரன் சனோஃபியால் விற்பனை செய்யப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்ட செய்தி வெளியானதில் இருந்து 2 தொழிற்சாலைகளிலும் உள்ள தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒப்பந்தத்தின் கீழ் ஒபேலா ஒவ்வொரு பணி நீக்கத்திற்கும் 1 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும். பிரெஞ்சு தொழிற்சாலையில் இருந்து பாராசிட்டமால் தயாரிப்பதற்கான மூலப்பொருளை ஒபேலா வாங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் கோருகிறது. ஒபேலா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் 100 மில்லியன் யூரோ அபராதம் செலுத்த வேண்டும். அமெரிக்க CDNR நிறுவனம் ஒபேலாவை வாங்கியிருக்கிறது. இதில் அவர்கள் 70 மில்லியன் யூரோவை இங்கு செலவிட இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆராய்ச்சி மேம்பாட்டு நடவடிக்கைகள் யாவும் பிரான்சில் நடைபெறும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் புறநகர் லூபுஜேயில் நடைபெறவுள்ள ஆயுத கண்காட்சியில் இஸ்ரேலிய நிறுவனங்களை தடை செய்வதற்காக மக்ரோனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக இஸ்ரேல் வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நவம்பரில் பாரிஸில் நடைபெறும் யூரோ நவல் ஆயுத கண்காட்சியில் இஸ்ரேலின் 7 நிறுவனங்களை தடுக்கும் ஜனநாயக விரோத முடிவை இஸ்ரேல் வெளி விவகார அமைச்சர் கட்ஸ் சாடியுள்ளார். இஸ்ரேல் பிரான்ஸ் நீதிமன்றத்தில் பாகுபாடு தொடர்பான வழக்கை தொடரும் என்று அதிகாரி கூறியுள்ளார்.
இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் காட்ஸ் தனது அமைச்சகம் சட்ட மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இஸ்ரேலிய நிறுவனங்களை இந்த ஆண்டு 2வது முறையாக பாரிஸில் ஒரு பெரிய பாதுகாப்பு கண்காட்சியில் பங்கு பெற்றுவதை தடுக்கும் முடிவை மேற்கொண்டுள்ளார். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் கடந்த வாரம் ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் ஆயுதங்களை காட்சிப்படுத்தவோ உபகரணங்களை காட்டவோ அனுமதிக்கப்படவில்லை, ஆனால் வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொள்ளலாம் என்று பிரெஞ்சு அரசாங்கம் தெரிவித்ததாக அறிவித்திருக்கிறது. இந்த முடிவினால் இஸ்ரேலின் 7 நிறுவனங்கள் பாதிப்படைந்துள்ளன. பிரான்ஸ் எல்லை கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துகின்றது. இந்த நடவடிக்கை முதலில் 2025 ஏப்ரல் 30 வரை கடைபிடிக்கப்பட உள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், ஒழுங்கற்ற குடியேற்றங்கள் என்பனவற்றை சமாளிக்க உதவும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பிரான்சின் உள்துறை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் புதிய உள்துறை அமைச்சரின் முதல் கட்ட நடவடிக்கைகளில் ஒன்றாக இந்த எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகின்றன. பெல்ஜியம், ஸ்பெயின், லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி ஆகிய 6 ஷங்கெயின் அண்டை நாடுகளுடன் கட்டுப்பாடுகள் அக்டோபர் 31ஆம் தேதி 2024 முடிவடையாது என்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் ஐரோப்பிய ஆணையத்திற்கு அறிவித்துள்ளனர். திட்டமிட்டபடி நவம்பர் 1ஆம் தேதி முதல் எல்லை கட்டுப்பாடு நடைமுறைக்கு வரும் என்று பிரெஞ்சு அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்